ध्यानमूलं गुरोर्मूर्तिः पूजामूलं गुरोः मंत्रमूलं गुरोर्वाक्यं मोक्षमूलं गुरोः कृपा सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरम्पराम्. எல்லாம் வல்ல சத்குருநாதனுடைய பரிபூர்ண கருணையினால இந்த சாதுர்மாசிய விரதமானது சன்னியாசிகள்லாம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதமாகும். இது சன்னியாசிகள் மட்டுமில்லை, கிரகஸ்தாளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதம். அதுலேயும் குறிப்பாக அந்த சன்னியாசிகள் 4 மாதத்தை 4 பட்சமாக வச்சுருந்து 2 மாதம் சாதுர்மாசியம்ட்டு கடைப்பிடிக்கிறது. இந்த 2 மாதம் விரதம் இருந்து பூஜைகள், வேத வியாச பூஜை இதெல்லாம் நடந்துருக்கும். இந்த ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீட்டமானது மதுரையில் ஸ்தாபிக்கப்பட்டது. அங்கே ஸ்தாபித்து 19 வருடமாக மதுரையிலேயே இந்த சாதுர்மாசிய விரதமானது அனுஷ்டிக்கப்பட்டது. 20வது வருடமாகிய இந்த வருஷம் நங்கநல்லூரில் இந்த மாருதாத்மஜம் A1 இங்கே உள்ள ஆசிரமத்தில் மேலே இது மாதிரி பந்தெல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணணும்னு ஒரு எண்ணத்தில் இங்கே நடந்துருக்கு. வெகு விமர்சையாக நடந்துருக்கு. எங்களுடைய குரு பீட்டமானது குற்றாலம் மௌனசுவாமி மடம்னு சொல்லுவா. சித்தேஸ்வரி பீட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பீட்டத்தில் முதல்ல அந்த பீட்டத்தை ஸ்தாபித்த மௌனசுவாமிகள்னு சொல்லப்படுகிற ஸ்ரீ சிவசிதானந்த சரஸ்வதி மகா சுவாமிகள்னால தொடங்கப்பட்டு அதுலேருந்து வரிசையாக குரு பரம்பரை திருவிக்கிரம ராமானந்த பாரதி, சிவசிதானந்த பாரதி, அவருடைய சிஷ்யர் என்னுடைய குருநாதர் ராமானந்த பாரதி சுவாமிகள், அடுத்து நான் அப்படின்னு வரிசையாக வந்துருக்கு. இந்த சந்நியாச பீட்டமானது பூர்வாசிரமத்தில் பரம்பரைன்னு பார்க்கும்போது இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு இந்த இந்தியா பூரா காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் போய் பகவன் நாமாவை பிரச்சாரம் பண்ண சத்குரு கோபாலகிருஷ்ண பாகவதருடைய பையன் பூஜ்ய ஸ்ரீ சஞ்சீவி பாகவதர், அவருடைய புத்திரன் பூர்வாசிரமத்தில் நான் கோபாலகிருஷ்ண பாகவதருடைய பேரன். அப்படியாக இந்த சந்நியாச ஆசிரமம் ஏற்றுக்கொண்டு 20 வருஷமாகி இங்கே நங்கநல்லூரில் தினசரி காலம்பரை 9:30 10 மணிக்குள்ளே அம்பாளுக்கு பூஜைகள், அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கிறது. 10:30 11 பாத பூஜை, பிக்ஷாவந்தனம். இது இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷாவந்தனமோ பாத பூஜையோ பண்ணால் ரொம்ப புண்ணியம் கிடைக்கிறது. அவளுக்கு நம்மளே தேடி போய் பிக்ஷை, பாத பூஜை இதெல்லாம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறது கிரகஸ்தாளாகிய நம்ம கிரகஸ்தாளெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடமை. கிரகஸ்தர்கள் யாவருக்கும் சொல்லப்பட்ட கடமையில் இந்த சன்னியாசிகளுக்கு எங்கெங்கே வந்து பக்கத்தில் நமக்கு சன்னியாசிகள் இந்த சென்னையில் இருக்காளோ அவளுக்கெல்லாம் போய் ஒரு வந்தனம் பண்ணி பிக்ஷாவந்தனம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்கே நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் யாவரும் இதை பார்த்துட்டு யாராருக்கு எப்பப்போ முடியுமோ வந்து இங்கே அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு பிக்ஷாவந்தனம் பண்ணுறது அப்படின்னு கேட்டுண்டு இந்த நங்கநல்லூர் வாசிகள், சென்னை வாசிகள் எல்லோரும் எல்லாம் வல்ல அம்பாளுடைய பரம கருணையினால் பரமக்ஷேமமாகவும் எல்லா வளங்களையும் எல்லா நலன்களையும் பெறணும்னு ஆசீர்வதித்து எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றோம். நாராயண நாராயண நாராயண. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் நம்மளுடைய நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் அவள் வந்து பத்திரிக்கையாகவும் வருது, டிஜிட்டல் இதுலேயும் மீடியா வந்துருக்கு. இதை நிறைய பேர் பார்த்துருப்பேன். நங்கநல்லூர் வாசிகள் அவள் பண்ணுற கைங்கரியம் ரொம்ப வசதியான கைங்கரியம். இவ்வளவு இடத்துக்கும் போய் எங்கெங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ அங்கெல்லாம் எடுத்து
அதை அவள் ஒரு வகையில் பிரச்சாரம் பண்ணுறா. அதை சேர்ந்தவா அந்த நங்கநல்லூர் ஸ்பீக்ஸ் அதை ஒர்க் பண்ணுறவா அவள் எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ராம் ராம் ராம்.